ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சிறுகதை. கதையின் தலைப்பு எதை கற்றாய். ஒரு கால் இல்லாத இளைஞன் ஒருவன் அம்மாவுடன் வசித்து வருகிறான். கால் இல்லாத ஊனமும் தனிமையும் அவனை வாட்டும். ஒரு சமயம் அம்மாவோடு பேருந்தில் போகும்போது லேடி சீட்டில் உட்கார்ந்திருப்பான். அப்போது ஒரு பெண்மணி அவனை இப்போ லேடி சீட்டிலேருந்து தயவுசெய்து எந்திரிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி திட்டும்போது அவன் எந்திரிக்கிற தடுமாறி எழுந்திரிக்கிறத பார்த்துட்டு சாரி அப்படின்னு அவன் கேட்டுட்டு அப்படியே போயிடுவான். இதை கண்ட அந்த ஊனமுற்ற இளைஞன் மனசு ரொம்ப வருத்தப்படுறான். அதை நினச்சி பகல்லாம் வருத்தப்படும்போது நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சி தற்கொலை செய்கிறதுக்காக முடிவெடுத்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ட்ராக்கில் போய் இரவு நேரத்தில் படுத்துக்கிறான். ஆனால் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பிச்சைக்காரன், ஒரு குஷ்டரோகி, நோய் பிடிச்சவன், அவன் ஓடி வந்து ஒரு உருவம் படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு ஆகா யாரோ தற்கொலை பண்ணிக்க போகிறாங்களேன்னு சொல்லிட்டு ரயில் வர்ற நேரமாக பார்த்து அவனை வேகமாக இழுத்து அந்த பக்கம் விட்டுறான். அப்போ அந்த இளைஞன் வந்து ஊனமுற்ற இளைஞன் வந்து என்னை ஏன் காப்பாற்றுனீங்க, நான் இந்த மாதிரி ஒரு உடம்பை வச்சுக்கிட்டு கால் இல்லாமல் மனவேதனை அடைஞ்சு நான் உயிர் வாழணுமா அப்படின்னு சொல்லி குஷ்டரோகிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிறான். அதை பார்த்த குஷ்டரோகி, அப்பா நான் இந்த மாதிரி அழுகி போன உடம்பை வச்சுக்கிட்டு நான் 4 பேர்த்திட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு நானும் தான் வாழ்ந்துட்டுருக்கேன். போன வாரம் கூட ஒரு குழந்தை ரயில்வே தண்டவாளத்தில் விழுந்துருச்சு. நான் வந்து அதை தொட்டு தூக்கி காப்பாற்றி விட்டேன். ஆனால் அந்த அம்மாவுக்கு நான் குழந்தைய காப்பாற்றினேன்றதை விட அந்த குழந்தைய வந்து நான் தொட்டுட்டேனேன்ற கவலை தான் அந்த அம்மாவுக்கு அதிகமாக இருந்து என்னை முறைச்சி பார்த்துட்டு அவங்க குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்படி நம்பிக்கையான வார்த்தைகளை நிறைய அன்னைக்கு இரவு ஃபுல்லாக பேசுகிறான். பேசுனதுக்கப்புறம் அந்த இளைஞனுக்கு தற்கொலை முயற்சியை விட்டுட்டு அப்படியே கண்ணசந்து தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில் பார்த்தா ரயில்வே ட்ராக்கில் யாரோ விழுந்து செத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடுறாங்க. ஓடும்போது அந்த இளைஞனோட அம்மா மகனை காணோமே, ஒரு வேளை நம்ம மகன்தான் இறந்துட்டானோ அப்படின்னு சொல்லி ஓடி வராங்க. அங்கே வந்து பார்த்தா அந்த இளைஞன் உட்காந்து கதறிக்கொண்டு அழுது கொண்டு இருக்கிறான். அப்போ அந்த அம்மா வந்து ஆகா நம்ம மகன் உயிரோடு தான் இருக்கான்னு நினச்சிட்டு அவனை வந்து கையை பிடிச்சி தூக்கும்போது, அம்மா இந்த குஷ்டரோகி நான் நேற்று இரவு அவர் தான் என்னை காப்பாற்றினார், நிறைய எனக்கு அறிவுரைலாம் சொன்னார். ஆனால் பாருங்கள், அவர் எனக்கு வாழ கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டார், நான் வந்து அவருக்கு சாக கற்றுக் கொடுத்துட்டேனேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான். அப்போ ஏன்ப்பா இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னப்போ, இல்லைம்மா அதுக்கப்புறம் அந்த குஷ்டரோகி போயிட்டார், நான் தூங்கிட்டேன் அப்படின்னு. என்ன நடந்தது ஃப்ரெண்ட்ஸ், குஷ்டரோகி நினச்சி பார்த்துருக்காரு, ஒரு ஊனமானதுக்கே இவன் சாக வந்திருக்கானே, அப்போ நம்மளாம் இந்த அழுகி போன உடம்பை வச்சு வாழ்கிறது அவமானம் அப்படின்னு நினச்சி அவர் போய் ரயிலில் விழுந்து இறந்துருக்காரு. அப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நம்ம சக மனிதர்களுக்கும் நம்ம கூட பழகிறவங்களுக்கும் நம்ம எதை கற்றுக் கொடுக்குறோம் அன்பு என்று இருக்குது, எதை கற்றுக் கொடுக்குறோம் என்பதில் தான் நம்மளோட வாழ்க்கையின் அர்த்தமே இருக்குது. எதை கற்றுக்கொண்டோம், எதை கற்றுக் கொடுத்தோம் அப்படிங்கிறது தான்